நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. பொள்ளாச்சி பஸ்ஸு வெளியே வர இடம். இப்போ பஸ்ஸு இப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து சுங்கம் போகிற வண்டிகளுக்கு வந்து வியூஸ் இருக்காது, வியூஸ் கிடையாது. அதே மாதிரி இங்கே சுங்கத்திலிருந்து வர்ற வண்டிகள் வந்து உக்கடம் நோக்கி வர்ற வண்டிகள் வந்து இப்போ பஸ் இப்படி மேலே ஏறும் போது அவங்க ஃபுல் ஸ்பீடில் வராங்க. அது ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. இப்போ மக்கள் நீதி மையம் வந்து என்ன கோரிக்கை வைக்கணும், 2 இடத்துலையும் வந்து கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கர் வைக்கணும். ஸ்பீட் பிரேக்கர் வச்சாதான் அந்த வேகத்தடை வைக்கணும். அப்போ தான் வேகத்தை தடை பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்சிடென்ட் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு சாலை பயணத்தை வந்து கோவை மக்கள் எடுக்க முடியும். இதை தொடர்பாக வந்து நம்ம வந்து மேயரிடம் வந்து மக்கள் நீதி மையம் மனுவாகவும் கொடுக்குது. நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. பொள்ளாச்சி பஸ்ஸு வெளியே வர இடம். இப்போ பஸ்ஸு இப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து சுங்கம் போகிற வண்டிகளுக்கு வந்து வியூஸ் இருக்காது, வியூஸ் கிடையாது. அதே மாதிரி இங்கே சுங்கத்திலிருந்து வர்ற வண்டிகள் வந்து உக்கடம் நோக்கி வர்ற வண்டிகள் வந்து இப்போ பஸ் இப்படி மேலே ஏறும் போது அவங்க ஃபுல் ஸ்பீடில் வராங்க. அது ஒரு ஆபத்து.